இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின்சார பேருந்து பணிமனை முன்பு தமிழ் அமைப்பினர் போராட்டம். மின்சார பேருந்துகளில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தல். டிசம்பர் மாதத்தில் கட்சி தொடங்கப்படும். சமூக ஆர்வலர் சார்லஸ் மார்டின் பேட்டி. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஆளுநரை சந்தித்து திமுக முன்னாள் எம்எல்ஏ வலியுறுத்தல். புதுச்சேரியில் புதியதாக இயக்கப்பட்ட மின்சார பேருந்துகளில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் போராட்டம் நடத்திய பொழுது எதிரே வந்த பேருந்து நிறுத்தி ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் மின்சார பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு 25 பேருந்துகள் கடந்த மாதம் முதல் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளில் தமிழ் அல்லாமல் ஆங்கில மொழியில் மட்டும் பேருந்தின் பெயர் மற்றும் பேருந்து பயணம் செய்யும் இடங்கள் என இடம்பெற்றிருந்தது. மினி மின்சார பேருந்துகளில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்றவும் தமிழ் மொழிகளை எழுதவும் வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் மின்சார பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது மின்சார பேருந்து வருவதை கண்ட போராட்டக்காரர்கள் அதனை தடுத்து அதில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முற்பட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இதனை தடுத்து அவர்களை அப்புறப்படுத்திய நிலையில் பேருந்து மீண்டும் சாலையில் சென்றது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்துவட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செய்து வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் எனவும் தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கைத்தறி நிறுவனமான பான்ஃபேப் போதிய வருமானம் இல்லாமல் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பான்ஃபேப் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பான்ஃபேப் கைத்தறி நெசவாளியை பார்வையிட்ட அவர் ஊழியர்களுக்கு 5 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் குமரகுரு பள்ளம் பகுதிக்கு சென்ற அவர் அங்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டார். அப்பொழுது அடுக்குமாடி குடியிருப்பு விலங்குகளின் கழிவுகள் மற்றும் சமூக விரோத செயல்களால் அசுத்தமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசை வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இங்கிருந்த மக்களிடம் வீடு கட்டி தருவதாக அரசு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் வீடு கட்டியும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்காமல் உள்ளது. பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அனாவசியமாக வீணடிக்கப்படுகிறது. மக்களின் வரி பணத்தை அலட்சியத்தால் அரசு வீணடித்துள்ளது. சொந்த வீட்டை இழந்து இங்கிருந்த மக்கள் வீடு இல்லாமல் கடனை வாங்கி வெளியில் வாடகைக்கு தங்குகின்றனர் என கூறிய அவர் இதில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் அரசின் செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பான்டெக்ஸ், பான்ஃபேப் போன்ற நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களை அரசு பயன்படுத்திவிட்டு தற்பொழுது அவர்களுக்கான ஊதிய
தற்பொழுது அவர்களுக்கான உரிய ஊதியத்தை கூட கொடுக்காமல் நஷ்டத்தில் சென்றுள்ளதாக கூறினார். அரசு முதலில் அவர்களுக்கான உரிய வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக நான் செய்வேன் என கூறினார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் கோமாளியுடன் சார்லஸ் மார்டின் சேர்ந்துள்ளதால் அவரை மக்கள் புறக்கணிப்பார்கள் என கூறியதற்கு பதிலளித்த அவர், சொல் அல்ல செயல் என்ற தாரக மந்திரத்துடன் தேசிய மக்கள் மன்றம் மூலம் பல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்து வருகிறோம். தேர்தல் முடிந்தவுடன் யார் கோமாளி என்பது தெரிய வரும் என கூறினார். டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும். தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளோம். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என தெரிவித்தார். தொடர்ந்து மக்கள் தங்களை எளிமையாக சிந்திக்க முடிவதில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதாக செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், எதிர்க்கட்சிகள் கூறுவது முற்றிலும் தவறான ஒன்று. மக்களை நான் தினம்தோறும் சந்தித்து வருகிறேன். மக்கள் என்னை நம்பி என்னை தேடி வருகிறார்கள். அதன் காரணமாகவே பயத்தில் அவ்வாறு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். மக்கள் என்னை நம்புகிறார்கள். அவர்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும்படி நான் களத்தில் இறங்கியுள்ளேன் என கூறினார். புதுச்சேரி ஜனநாயகத்தை பணபலத்தால் வாங்க முடியாது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழ்நாட்டை போல் மக்கள் விரும்பும் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வர வேண்டும். வாக்காளர் திருத்த பணியை திமுகவினர் எச்சரிக்கையாக இப்பணியில் முன்னின்று ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, இன்றைய புதுச்சேரியில் முதன்மை கட்சி திமுக தான். எந்த கட்சிக்கும் இதுபோன்ற கட்டமைப்பு கிடையாது. 100 ஆண்டுகள் கண்ட கட்சி, பல போராட்டங்களை கண்ட கட்சி. எத்தனையோ பண முதலாளிகள் புதுச்சேரியில் வேலை பார்த்தாலும் நம்மை தொட்டு பார்க்க முடியாது. மக்களுக்காக தொண்டு செய்கின்றோம். வாய்ப்பிருந்தால் வெற்றி பெறுவோம், இல்லை என்றால் தொடர்ந்து சேவை செய்வோம். வரும் தேர்தலில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் பெயரை கூறி ஓட்டு வாங்க முடியாது. நம் தொகுதியில் பல தொல்லைகளை கொடுக்கின்றன. தன்மானம், சுயமரியாதை உள்ள புதுச்சேரி மக்களை பணத்தால் வாங்க முடியாது. இது மாநில சுயாட்சிக்காக போராடிய இயக்கம். இந்த ஆட்சியின் அவலத்தை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். பாஜக, என்ஆர் காங்கிரஸ் தேர்தலில் கூறியதை ஒன்று கூட செய்யவில்லை. இன்னும் 2 மாதங்களே உள்ளது. இனிமேல் இவர்கள் கொண்டு வரும் திட்டங்களை செய்ய முடியாது. பீகாரை போன்று வாக்கு திருட்டு, அரசு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்க பார்ப்பார்கள். பணத்தால் புதுவை ஜனநாயகத்தை வாங்க முடியாது. புதுச்சேரி திமுக காரர்கள் தகுதியற்றவர்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நாங்கள் புதிதாக தேர்தலை சந்திக்கவில்லை. பல தேர்தலை பார்த்தவர்கள். எந்தவித சலசலப்புக்கும் அஞ்சுவதில்லை. தமிழக அரசின் சாதனைகளை சொல்லி நம் அணி வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று இவ்வாறு அவர் பேசினார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு மீனவ பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நவம்பர் 21ஆம் தேதி உலக மீனவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உலக மீனவர் தினத்தையொட்டி காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராம பஞ்சாயத்தாளர்கள் சார்பாக 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு பாஜக, காங்கிரஸ் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வில்லியனூர் ஆத்துவாய்க்கால் பேட்டில் 25 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் ஆத்துவாய்க்கால் பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை ஆத்துவாய்க்கால் பேட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் பினாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், ஊர் முக்கியஸ்தர்கள் காளி, கந்தன்,
மூர்த்தி, சிலம்பு, செல்வகுமார், ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், அமைப்பாளர்கள் ரமணன், செல்வநாதன், ஹாலித், தொகுதி பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை, கிளை கழக நிர்வாகிகள் சபரி, ஜனா, மில்ட்ரி முருகன், ரஃபீக் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் தாங்கள் சிறையில் இருந்த இக்கட்டான காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட காரைக்காலை சேர்ந்த 27 மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே மீனவர்கள் சிறையில் இருந்தபொழுது அவர்களை விடுவிக்க சட்ட ரீதியான உதவிகளையும் உணவு, உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உத்தரவின் பேரில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் செய்து கொடுத்தனர். மேலும் சிறையில் இருந்த மீனவர்களின் குடும்பத்தினரை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் சென்று நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியையும் வழங்கினார். இந்த நிலையில் சார்லஸ் மார்டின் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினரின் உதவியால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர். தொடர்ந்து காரைக்கால் செல்லும் வழியில் புதுச்சேரி வந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து இக்கட்டான காலகட்டத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ததற்கு நன்றியை தெரிவித்தனர். அப்பொழுது மீனவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இலங்கை சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நிகழ்வின் போது ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் உடனிருந்தனர். சுவாமியை சரணம் ஐயப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படி பூஜை கதிர்காமம் ஆனந்தா நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் கதிர்காமம் ஆனந்த நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் சுவாமியை சரணம் ஐயப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படிப்பூஜை நடைபெற்றது. இதில் குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு செல்வதற்கு முன்பு படிப்பூஜை நடத்தி ஐயப்பனை வணங்கி வருகின்றனர். அந்த வகையில் 4ஆம் ஆண்டு படிப்பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. குழுக்களின் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படிப்பூஜையில் குழுவின் தலைவர் மனு, பொருளாளர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் மோகன், செயலாளர் சதீஷ்குமார், மூத்த உறுப்பினர்கள் பாலமுருகன், வெங்கட், தனிகா, மணிமாறன் உட்பட உறுப்பினர்கள் ஜெயபால், நந்தீஸ்வரன், ராகவேந்திரா, மணிகண்டன், புருஷோத்தமன், ரவிச்சந்திரன் உட்பட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கோவில் குருக்கள் நாகலிங்கம் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரண கோஷம் பாடி வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா பிச்சை வீரன்பேட் பகுதியில் தூய்மை பணியை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலவிய சுகாதார சீர்கேட்டினை போக்கும் வகையில் பொதுமக்களின் நலன் கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா தனது தொண்டர்களுடன் இணைந்து மக்கள் நல பணிகளை மேற்கொண்டார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் அம்பேத்கர் அரசு பள்ளி வளாகத்தை சுற்றிலும் பல நாட்களாக முட்புதர்களும் தேவையற்ற செடிகளும் மண்டி கிடந்தன. இப்பகுதி கொசு உற்பத்தி மையமாக மாறி பள்ளி மாணவர்களுக்கு டெங்கு போன்ற நோய்கள் வரும் அபாயம் நிலவியது. சமீபத்தில் குழந்தைகள் தினத்தன்று பள்ளிக்கு சென்ற அமமுக லாவண்யா அவர்களிடம் பள்ளி நிர்வாகம் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்று அவர் தனது தொண்டர்களுடன் சென்று அந்த வளாகத்தை முழுமையாக சுத்தம் செய்து கொடுத்தார். மேலும் கொசு தொல்லையை நிரந்தரமாக நீக்க கொசு மருந்து அடித்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். பிச்சை வீரன்பேட்டில் உள்ள கலை மேடை பகுதியில் பொதுமக்களால் வீசப்பட்ட குப்பைகள் மற்றும் கால்நடைகளின் எச்சங்கள் குவிந்து சுகாதார சீர்கேடு நிலவியது. இதில் லாவண்யா தனது தொண்டர்களுடன் பங்கேற்று அப்பகுதியை சுத்தம் செய்து சீரமைத்தார். தூய்மை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது பிச்சை வீரன்பேட் பகுதியைச் சேர்ந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நபரை நேரில் சந்தித்து மருத்துவ செலவுக்காக லாவண்யா உதவித்தொகையை வழங்கினார். இந்த மக்கள் நல பயணிகளுக்காக ஊர் பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் லாவண்யா அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொழில் மேலாண்மை மன்றம் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொழில் மேலாண்மை துறை சார்பில்
தொழில் மேலாண்மை மன்றம் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாம்பால் கல்விக் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். சாம்பால் கல்விக் குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் முன்னிலை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஓம் முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை சபிதா பல்கலைக்கழகத்தின் தொழில் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் மேலாண்மை மன்றத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொழில் மேலாண்மை துறை தலைவர் பேராசிரியர் உதயகுமார் நன்றி உரை வழங்கினார். கல்லூரியின் தொழில் மேலாண்மை துறையின் பேராசிரியர்கள் பாலகார்த்திகேயன், ஜான் வில்சன், காயத்ரி தேவி, சௌமியா மற்றும் மாணவர்கள் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின்சார பேருந்து பணிமனை முன்பு தமிழ் அமைப்பினர் போராட்டம். மின்சார பேருந்துகளில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை அகற்ற வலியுறுத்தல். டிசம்பர் மாதத்தில் கட்சி தொடங்கப்படும். சமூக ஆர்வலர் சார்லஸ் மார்டின் பேட்டி. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஆளுநரை சந்தித்து திமுக முன்னாள் எம்எல்ஏ வலியுறுத்தல்.